வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று ஜேஇஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇஇ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய கேள்விக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது ஜேஇஇ 2002 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி பின்வருவனவற்றுள் எவை அவற்றின் பிணைப்பு வலிமையை அதிகரிக்கும் வகையில் அமைந்திருக்கின்றன? Which of the following are arranged in an increasing their bond strength? முதல்ல பிணைப்பு வலிமைனா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். பிணைப்பு வலிமை என்பது ஒவ்வொரு அணுவும் மற்றொரு அணுவுடன் எவ்வளவு வலுவாக இணைக்கப்பட்டுள்ளது. எனவே இரண்டு அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பை உடைக்க எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுகிறதோ அதை பிணைப்பு ஆற்றல் என்கின்றோம். இதை ஆங்கிலத்தில் எவ்வாறு கூறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bond strength is defined as how strongly each atom is joined to another atom and therefore how much energy is required to break the bond between the two atoms. இதோட வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிணைப்பு தரம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிணைப்பு ஆற்றல். அதாவது பிணைப்பு தரம் எதற்கு நேர்த்தகவில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிணைப்பு ஆற்றலுக்கு. பாண்ட் ஆர்டர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாண்ட் ஸ்ட்ரென்த். நம்ம முந்தைய வீடியோலையே பிணைப்பு தரம் குறித்து பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. முதல்ல பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ட்ரிக் பார்த்துருந்தோம், ஒரு 2 படம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த படத்தை பார்க்கலாம். முதல்ல டபிள்யூ ஷேப் படம். இதில் உங்களோட கொடுக்கப்பட்டிருக்கிற சேர்மத்தோட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை 0லேருந்து 8 வரைக்கும் இருந்தால் தான் இந்த படம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இன்னொரு படம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோணம். இந்த முக்கோணம் படம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேர்மம் 8லேருந்து 20 வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த படத்தை உபயோகப்படுத்த முடியும். வாங்க நம்ம தீர்வுக்குள்ள போகலாம். முதல்ல நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் அணுவோட எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p4. முதல் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 மைனஸ், அதாவது O2 ஆக்சிஜனும் மைனஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். முதல்ல இந்த மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்க்கணும். 2 ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆக்சிஜனுக்கு 8, அப்புறம் 2 அப்படிங்கிறப்ப 16 ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால 1 சேர்க்கணும், அப்போ 17. இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மொத்த எலக்ட்ரான்கள் 17. அப்போ நம்ம 17 அப்படிங்கிறப்ப முக்கோண படத்தை தான் பார்க்கணும். இப்போ 17 அப்படிங்கிறப்ப இந்த இருக்கு, அதுக்கு நேராக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் 1.5. அப்போ நம்மளுக்கு O2 மைனஸோட பிணைப்பு தரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5. இப்போ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஓட்டுனா 2 ஆக்சிஜன், அதில் இருக்கிற மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை 16. அப்போ 16 அப்படிங்கிறப்ப பிணைப்பு தரம் 2. இப்போ மூணாவது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 ப்ளஸ். அப்போ மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை 16 ப்ளஸ் அப்படிங்கிறப்ப -1 ஈக்குவல் டு 15. அப்போ 15 அப்படிங்கிறப்ப இந்த இருக்கு, அதோட பிணைப்பு தரத்தோட மதிப்பு எவ்வளவு 2.5. அப்போ O2 ப்ளஸோட பிணைப்பு தரத்தோட மதிப்பு 2.5. இப்போ நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா O2 2 மைனஸ். 2 மைனஸ்னாலே நம்ம 2 ஆட் பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். இப்போ 2 இருக்கு அப்படின்னால 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணுறோம். அப்போ O2 அப்படின்னா 2 ஆக்சிஜன், அப்போ 16, 2 இருக்கனால +2 டோட்டலி 18. அப்போ இங்கே 18 அப்படிங்கிறப்ப இந்த இருக்கு, அப்போ 1. பிணைப்பு தரம் எவ்வளவு 1. முந்தைய ஸ்லைடில் பார்த்தோம், பிணைப்பு தரமானது எதற்கு நேர்த்தகவில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைப்பு ஆற்றலுக்கு நேர்த்தகவில் இருக்கு. அதாவது பிணைப்பு தரம் அதிகமாச்சு அப்படின்னா பிணைப்பு ஆற்றலும் பிணைப்பு வலிமையும் அதிகமாக இருக்கும். பிணைப்பு தரம் குறைவாக இருந்தது அப்படின்னா பிணைப்பு ஆற்றலும் பிணைப்பு வலிமையும் குறைவாக இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம இந்த ஆக்சிஜனை வரிசைப்படுத்தலாம். முதல்ல பிணைப்பு தரம் எதற்கு குறைவாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும். முதல்ல பிணைப்பு தரம் எதற்கு குறைவாக இருக்கு அப்படின்னா O2 2 மைனஸ், அதுக்கு தான் பிணைப்பு தரம் 1. அப்போ பிணைப்பு தரம் குறைவா இருந்ததுன்னா பிணைப்பு ஆற்றல், அதாவது பிணைப்பு வலிமையும் ரொம்ப குறைவா இருக்கும். இப்போ எதற்கு பிணைப்பு தரம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 ப்ளஸுக்கு தான் பிணைப்பு தரம் அதிகமா இருக்கு. பிணைப்பு தரம் அதிகமா இருந்தது அப்படின்னா பிணைப்பு வலிமையும் பிணைப்பு ஆற்றலும் அதிகமா இருக்கும். வாங்க அந்த அடிப்படையில் நம்ம வரிசைப்படுத்தலாம். முதல்ல எதற்கு ரொம்ப குறைவா இருக்கு பிணைப்பு தரம் அப்படின்னா O2 2 மைனஸ். அப்புறம் அதை விட எதற்கு கூட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 மைனஸ்க்கு. அப்புறம் அதை விட எதற்கு கூட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2க்கு. அப்புறம் இருக்கிறதுலே எதற்கு பிணைப்பு வலிமை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 ப்ளஸ் தான். பிணைப்பு வலிமை எதற்கு குறைவா இருக்கு O2 2 மைனஸ். அதை விட எதற்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு O2 மைனஸ். அதை விட எதற்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு O2க்கு. இருக்கிறதுலே எதற்கு ரொம்ப அதிகமா இருக்கு பிணைப்பு வலிமை O2 ப்ளஸ். வாங்க கேள்விக்குள்ள போகலாம்.
இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் சொல் எவை அவற்றின் பிணைப்பு வலிமையை அதிகரிக்கும் வகையில் அமைந்திருக்கின்றன? அதாவது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் அரேஞ்ச்டு இன் அண்ட் இன்க்ரீசிங் தியர் பாண்ட் ஸ்ட்ரென்த். எந்த வரிசை வந்து குறைந்ததுலேருந்து அதிகரிச்சுட்டே போகுது வலிமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 தான். மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் பத்தி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மாணவர்களே.